ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? குட் ஆஃப்டர்நூன். நல்லா இருக்கீங்க நம்புறேன். நம்ம இப்போ தான் குளிச்சு முடிச்சு ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டோம். இந்த கார் வாஷ் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. கார் வாஷ் பண்ணிவிட்டு இன்னைக்கு ரெடி ஆகணும். அப்புறம் ஓனருக்கு போய் சாப்பாடு வாங்க வேண்டிய வேலைலாம் இருக்குது. இன்னைக்கு ஷூட்டிங் இருக்கனால கொஞ்சம் நிறைய வேலை இருக்குது. ஸோ இன்னைக்குள்ள பிளாக் எப்படி போகுது இன்ட்ரெஸ்டிங்னு பார்ப்போம். நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க, மறக்காமல் லைக் பட்டன் இருக்கும், லைக் பண்ணிக்கோங்க. கீழே சப்ஸ்கிரைப் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க போகலாம். கார் வாஷ் பண்ண வந்திருக்கிறேன். இங்கே பாருங்க, அந்த நுரை இதெல்லாம் போட்டு ஃபோம்லாம் போட்டு அடித்து போட்டு இங்கே க்ளீன் பண்ணிவிடுவாங்க. 35 ரூபா வரும். நம்ம 35 ரூபா இங்கே கேட்பாங்க. சில இடத்துலனா ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் எப்போதும் அடிக்க இங்கே வரேன். இங்கே 24 மணி நேரமும் இருக்கும். ஸோ அதனால நம்ம இங்கே தான் கார் வாஷ் பண்ணுவேன் அதிகமாக. இங்கே எல்லாம் கார் வாஷ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் பெட்ரோல் பங்க் இருக்கும். பெட்ரோல் பங்கு கிட்டேயே வந்து கார் மெக்கானிக் ஷாப்பு, சூப்பர் மார்க்கெட்டு, A to Z இங்கெல்லாம் சவுதியை பொறுத்தவரைக்கும் இங்கே எல்லா பெட்ரோல் பங்க்லேயும் இப்படி தான் இருக்கும் கார் வாஷ் பண்ணுறதுலாம். ஸோ நம்ம ஓரமாக உட்காந்து இருக்கிறோம். க்ளீன் பண்ணுற வரைக்கும் சரியான வெயில், ஓரமாக தான் உட்காந்து ஆகணும். இதை முடிச்சுட்டு போய் சீக்கிரமாக சாப்பாடு வேறு வாங்க போகணும் ஓனருக்கு. அவன் வந்துட்டு சொன்னான், சீக்கிரமாக க்ளீன் பண்ணு, அவனுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் டைமு, இல்லைனா நான் வேறு இடத்துக்கு போகிறேன், வேலையை முடிச்சுட்டு வரேன்னு சொன்னேன். இல்லைனா நான் 10 நிமிஷம் முடிக்கிறேன்னு சொல்லிட்டான். அதனால் உட்காந்துருக்கேன். இப்போ முடிச்சோடனே கிளம்பிடுவேன். ஓனருக்கு சாப்பாடு வாங்கிட்டு அவ்வளோதான். ஹோட்டலுக்கு வந்து சாப்பாடு வாங்கியாச்சு. இதுதான் ஹோட்டல். சாப்பாடு வாங்கிட்டோம். இப்போ நேராக ஓனர் வீட்டுக்கு போக வேண்டியது தான். அவ்வளோ அவசரமாக கிளம்பி எவ்வளோ ஸ்பீடாக வந்தான்னு தெரியுமா? சரியான கஷ்டம் இந்த டிராஃபிக்கில். ஏன்னா லேட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு எந்த கேள்வியும் கிடையாது, திட்டு மட்டும் கன்ஃபார்மாக விடுவோம் என் ஓனர்கிட்ட. அதனால ஸ்பீடாக வந்துட்டேன். ஓனரோட துணி எடுத்துகிட்டு போய் லாண்ட்ரி, இந்த லாண்ட்ரியில் தான் எப்போதும் போடுவேன். ஓனரோட வீடு இத்தா மாதிரியே இருக்கும். இங்கே தான் போய் பணம் லாண்ட்ரி போய் போடணும். துணி வாஷ் பண்ண போட்டுட்டு கொடுத்துட்டேன்னா 2 நாள் ஆகும். நாளைக்கு கொடுப்பாங்க, நாளைக்கு திருப்பி எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். சாக்கடை வாங்கிட்டு வீட்டு வாசிக்கிட்ட வந்தேன். ஆப்போசிட்டில் தான் இருக்குது வீடு. கரெக்டாக 5:30 மணிக்கு ஃபோன் அடிச்சாருன்னா கதை திறப்பாரு. போய் எடுத்துகிட்டு போய் உள்ளே கொடுத்துட்டு நம்ம என்ன சொல்கிறார், வெயிட் பண்ண சொல்கிறாரோ போக சொல்கிறாரான்னு பார்க்கணும். ஷூட்டிங்க்கு கிளம்பி இப்போ தான் வந்த ஓனரும் நானும். மணி 9 கிளம்ப போகுது. சரியான டயர்டாயிடுச்சு. இன்னைக்கு ஒழுங்காக தூக்கமே வரல, என்னன்னு தெரியல. மைண்டு சரியில்லை, தூக்கம் வரலையா, அதனால் கார் ஓட்டும் போதெல்லாம் ரொம்ப டயர்டாக இருந்தது. இதுதான் ஓனர் நானும் வந்தோம். இதுதான் ஸ்டூடியோ. திருப்பி இன்றைக்கும் அதே தான். இன்றைக்கும் ஒரு ஷூட்டிங் இருக்குது. உள்ளே போய் பார்ப்போம் இன்றைக்கி என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குதுன்னு. உள்ளே வந்ததுமே ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வேறு ஆக்டர் எடுத்து நடிச்சிட்ருக்காங்க. இவர் உட்காந்து, இவர் டெக்னீஷியனு, இவர் லைட்டு மொத்த கண்ட்ரோல் லைட்டோட எல்லாத்தையுமே இவர் தான் மேனேஜ் பண்ணுறது. சரியான டெக்னாலஜிங்க. அவர் வச்சுருக்கிறது ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி. கீழே அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி இங்கே இருந்துக்கிட்டு எவ்வளோ லைட்டு வேணும், எவ்வளோ லைட் வரக்கூடாது, எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறாரு. அவர் பேர் சாம், சிக்காகோ. அவர்கிட்ட தான் பேசினேன். அவர் தான் இதை பற்றி எல்லாமே சொல்லிட்டு இருந்தார். இப்போ 5 இயர்ஸுக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி டெக்னாலஜிலாம் வந்திருக்குன்னு சொன்னார். சாப்பாடெலாம் வந்துருச்சுங்க. டாமினோஸு இன்னும் பிரேக் டைம் இன்னும் விடலை. சாப்பாடெலாம் வந்து இறங்கியிருக்கு. டாமினோஸ், பீஸா, யார் யாருக்கு என்ன வேணும்னு கேட்பாங்க. அது ஃபஸ்ட்டே பேர் கொடுத்துடணும் அவங்களுக்கு. அதுதான் கரெக்டாக அவங்க பேருக்கு சொன்ன மாதிரி ஆர்டர் போட்டு வாங்கி வச்சுருப்பாங்க. நாம் வந்துட்டு இன்றைக்கி மக்லூபாங்கிற ஒரு சாப்பாடு தான் ஆர்டர் போட்டிருந்தோம். இன்றைக்கி அதை தான் நம்ம சாப்பிட போகிறோம். எல்லாருக்கும் சாப்பாடு வந்து எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பிரேக் டைமு. நம்ம எடுத்துகிட்டு வந்தது மக்லூபா. நம்ம சாப்பாடு மக்லூபா சாப்பாடு. மக்லூபா ரொமான்சியால ஒரு ஜூஸு, தஹினியா. என்னோட ஓனர் வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருந்தார். நம்ம அப்படியே பொறுமையாக சத்தம் போட்டு பேச முடியாது. ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்படியே நம்ம வீடியோ எடுத்துகிட்டு வந்தோம் அந்த ஸ்க்ரீன்லேருந்து. இது அப்படி பக்கத்து ரூமில் எடுப்பாங்க. இங்கெல்லாம் சவுண்டு போட்டு பேசப்பட முடியாது. மூச்சு விட்டாலே கத்துவாங்க, அதனால் சண்டை போட ஆரம்பிச்சிடுவாங்க. மணி 5-8 ஆயிடுச்சிங்க. இன்னும் தூங்கலைங்க. ஷூட்டிங்கும் முடியல. இன்னும் ஷூட்டிங் எடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. எப்போ முடியும்னு தெரியல. சரியான டயர்டாக இருக்குது. சரி, ஓகே, நாளைக்கு சந்திப்போம். பாய்.